குடும்பன்றது ஒரு வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள பார்க்க எங்கள் அக்கா சொல்லிக் குடுக்கும். ஏன்னா எல்லாரும் கேட்கும்போது நான் எதனா புதுசா கேட்பேன். "ஏன்டா இத்தனை பேர் இருக்காங்கடா விட்டுட்டு உனக்கு எப்பட்றா குடுக்க முடியும்? ம். நீ வேலைக்கு போயிட்டேடா, நீனாலும் வாங்கிக்கோ. நீ ம். எதுக்கு அம்மாவ டார்ச்சர் பண்ற?" இப்படி சொல்ல என்னன்னா, ஓ வேலை செஞ்சா நமக்கு காசு வரும், நமக்கு என்ன வேணாலும் சாப்பிடலாமா? இப்படி ஒரு கவனம் போச்சு. ம். அதுக்கப்புறம் அதே கஷ்டப்படும்போது, "இன்னும் கூடுதலா சம்பாதிக்கணும்டா நீ" அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, உன்னை சார்ந்தவர்கள் இருக்காங்க. உன்னோட பெரியவங்க இருக்காங்க, சின்னவங்க இருக்காங்க. பத்தல, போதல, இயலாமை. நீ ஆம்பள பையன், வேலைக்கு போலாம். இப்படி தான் ரொட்டீனா நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சு, இன்னைக்கு பிளம்பிங் ஒர்க்கு தெரியும், ம். வெல்டிங் தெரியும், ஏசி மெக்கானிக்கு, ஃப்ளோர் பண்ணுறது தெரியும், தளம் போட தெரியும். ஏன்னா, ம் கிட்டத்தட்ட என்ன எலக்ட்ரிக் ஒர்க்லேருந்து எல்லாமே வீட்டுக்கு ஒருத்தர் கட்டும்போது, ஒரு இன்ஜினியருக்கு தேவையான அத்தனை குவாலிஃபையும் எனக்கு இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு சாமர்த்தியமா இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஏசி மெக்கானிக் ஆகி ஃபர்தராக எங்கே போகணும்னு தெரியாமல் படிக்கும்போது இதெல்லாம் வந்து நான் பண்ணியிருந்தேன்.